ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நானும் இதுக்கு முன்னால் ஒரு 6 முறை உன்னை தேடி வந்தேன். ஒரு முறை உனக்காக ஆறுதல் சொல்ல வந்தேன், ஒரு தடவை உனக்காக தைரியம் கொடுக்க வந்தேன், ஒரு தடவை உனக்காக வெற்றியை கொடுக்க வந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை உன் கைகளில் ஒப்படைக்க வர்றேன்னு தெரியாமல் என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீ கஷ்டத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னைக்காவது நான் சொல்கிறத முழுசாக கவனமாக கேளு. உனக்கு எனக்காக ஒரு 15 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? வாழ்க்கையில் எவ்வளவோ நேரத்தை வீணாக செலவழிக்கிற. பொழுதுபோக்குகள், அடுத்தவங்க வீட்டு விஷயங்கள்னு தேவையில்லாத விஷயங்களுக்காக மணிக்கணக்காக நேரத்தை செலவிடக்கூடிய நீ இந்த வராகி அம்மாவுக்காக ஒரு 15 நிமிஷம் செலவிடும் போது அது உன் வாழ்க்கையில் 15 வருடங்களை முன்னோக்கி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும்னு உனக்கு புரியலையா? இந்த முறை நான் சொன்னது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நம்பிக்கையோட என் வாக்கை நீ முழுவதுமாக கேட்கும்போது கட்டாயமாக நீ எதிர்பார்த்த ஒரு சுபமங்கலகரமான நல்ல விஷயத்தை இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுப்பேனே செல்லவே. வேக வேகமாக ஓடி வரும்போதும் வெயிலில் வரும்போதும் தண்ணீரினுடைய அருமை உனக்கு புரியுது தானே? கொஞ்சம் தண்ணி கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது தானே? அதே போலதான் காலமும் நேரமும் கஷ்டமும் வரும்போது தான் கடவுளின் அருமையே உங்களுக்கு புரியுது. இப்போதாவது நான் சொல்கிறத கேட்க வந்ததுக்கு முதல்ல உனக்கு ஒரு நன்றி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள நீ நல்லா இருக்கணும். யாரையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகவும் கூடாது, யாரையும் நம்பி கஷ்டப்படவும் கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி உனக்காக நல்லது செய்வதற்காக உன்னை தேடி ஓடி ஓடி வருகிற இந்த வராகி அம்மாவை இப்போதாவது முழுசாக இறுக்கமாக பிடிச்சிக்கோ. எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதற்கான முயற்சிகளை நீ எந்த அளவுக்கு செஞ்சுருக்கன்னு யோசித்து பார்த்துருக்கியா? முயற்சியும் ஆசையும் லட்சியமும் மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான விஷயங்களை செய்வதற்கு நீ எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி செயல்பட்டங்கிறது முக்கியம் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நீ நல்லவங்க நம்புகிற, உண்மையானவங்க நம்புகிற. ஆனால் அவங்க எல்லாரும் முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது அதுவாக கலண்டு விழுகும் வரைக்கும் உனக்கு தெரிய போகிறதில்ல. பொய்யா போட்டுக்கிட்டு இருக்க முகமூடிகளை உண்மை நினச்சி எல்லாரையும் நல்லவங்க நம்பிக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகி அம்மா சில உண்மைகளை சொல்ல வந்திருக்கேன். எப்போதுமே நல்லவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் கொஞ்சம் கூட மனசு கோராமல் உடனே அவங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்களே தவிர அவங்க திருந்தவே மாட்டாங்க. அப்படி உன் வாழ்க்கையில் யாராவது வேணும்னே ஒவ்வொரு முறையும் தப்பு செஞ்சுட்டு வந்து சாரி சொன்னாங்கன்னா மறுபடியும் அவங்கள மன்னிச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டே இருக்காத. சில பேரை மன்னிப்பதையே நீ நிறுத்திவிடு. அவர்கள் செய்யும் செயலை கவனிக்கிறதையும் நீ நிறுத்திட்டினா அவங்க தானாகவே திருந்துவாங்க என் செல்லமே. அதிகமாக வளைஞ்சு நெளிசு நீ அனுசரித்து போய்தானே இப்போ எல்லாரும் உன்னை மட்டம் தட்டி கீழாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாவது எல்லா விஷயங்களிலும் நான் இப்படி தானே உனக்கென ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு வாழ ஆரம்பி. ரொம்ப விட்டு கொடுத்து போனதாலையும் அனுசரித்து போனதாலையும் நீ அன்பை கொடுத்ததாலையும் இந்த உலகம் உன்னை ஏமாளின்னு முடிவு கட்டிடுச்சு. நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது என் செல்லமே. நீ புத்திசாலியா அடுத்தவன் தந்திரமாக வலை வீசும்போது அதில் விழுகாத ஆளாகவும் இருக்கணும். எப்போதுமே என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. உனக்கான மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களை நீ தப்புன்னு நினைக்கிற, ஆனால் அதை பற்றி உட்காந்து நல்லா நிதானமாக யோசிச்சினா அது சரியாக நடக்கும்போது அதுவே உனக்கு நியாயம்னு தோண ஆரம்பிச்சிடுமே செல்லமே. எந்த விஷயத்தையும் மறுபடியும் யோசிக்கும்போது அதை பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்றும் போது தப்பு கூட சில சமயங்களில் சரியாகவும் நியாயமாகவும் தோண ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயங்களும் நீ பார்க்குறத பொறுத்து தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா நானும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான மன நிறைவை உண்டாக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். இந்த உலகத்தில் எல்லாமே மாறும், மறையும், மறந்தும் போகும். ஆனால் மாறாத மறைஞ்சு போகாத ஒன்றுன்னா அது இந்த வராகி அம்மாவின் அன்பு மட்டும்தான். அதனால தான் நிலையான நிரந்தரமான இந்த வராகி அம்மாவின் அன்பை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கி சுகமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்குள்ளே இருக்கேன்ற ரகசியத்தை நீ மறந்து போயிடாத. நான் உன் கூடவே இருந்து
உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றியை ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ நினச்ச விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காம இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு செல்லமே. கல் வந்தாலும் சொல் வந்தாலும் நீ கலங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான உயர்ந்த வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். நான் வரமாட்டேன்னு எத்தனை பேர் உன்கிட்ட வந்து சொன்னாலும் அதை நம்பாமல் என் வராகி அம்மா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்கன்னு நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணி வாக்கு கொடுக்குறேன். இந்த முறை முழுவதுமாக என் வாக்கை கேட்டினா அடுத்த முறை நானே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைச்சிறேன். அடுத்தவங்க உன்னை ஏமாத்துனதால நீ ஏமாந்து போனதால என்ன கெட்டு போயிட போகுது? ஒரு முறை ஏமாத்துனா ஏமாந்துட்டு தான் போயேன். அவ்வளோ விவரமாக இருந்து நீ என்னத்தை பண்ண போகிற? கொஞ்சம் ஏமாந்து போகும்போதும் கொஞ்சம் தோற்று போகும்போதும் தானே வாழ்க்கையை பற்றிய புரிதலும் தெளிவும் அனுபவமும் உனக்கு கிடைக்கும். நான் எதுலேயுமே ஏமாற மாட்டேன், எதுலேயுமே தோற்று போக மாட்டேன்னு சொன்னீன்னா வாழ்க்கை பாடங்களை படிக்க முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி கீழே இறங்கி ஏறி வாழ்க்கையில் உயர்ந்து தான் வாழ்க்கையை பற்றின புரிதலை உண்டாக்கி கொள்ள முடியுமே செல்லமே. யார் உன்னை வீழ்த்த நினச்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எதை இழந்தாலும் அதை மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு நல்ல அறிவையும் புத்தி தெளிவையும் உண்டாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடுக்கு உணவு வாங்கி கொடுத்தினா அவங்களுக்கு ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கும். அதுவே அவங்களே அந்த உணவை வாங்கி சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்தினா அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நீ உணவு கொடுத்தன்ற பெருமை உனக்கு சேரும் அல்லவா? எப்போதும் அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது, தான தர்மம் செய்கிறது, உதவி செய்கிறது நல்ல விஷயம். அதை விட அவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு நல்ல வருமானம் வர்றதுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிடு. எல்லா குழந்தைகளும் அப்பாவை அறிவாளியாகவும் அம்மாவை புத்திசாலியாகவும் தான் ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க. காலம் போக போக அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அம்மாவுக்கு புத்தியே இல்லை நினைக்கக்கூடியவர்களாக வாழ்க்கை அவர்களை மாற்றிடுது. தான் அதிமேதாவி, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை குழந்தைகள் மனசில் இந்த உலகம் உருவாக்க தான் செய்யும். ஆனால் நீ ஒருபோதும் அவர்களுள் ஒருவனாக மாறி போகாதே என் செல்லமே. உன்னை பெற்றவங்களுக்கு தெரியாத எதுவும் உனக்கு தெரிய போகிறதில்ல. அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை விட நீ பெருசாக அனுபவப்பற்ற போகிறதும் இல்லை. அவங்க பார்க்காத வறுமையும் கஷ்டத்தையும் நீ பார்த்ததும் இல்லை. அதனால் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு தனியான உயர்வான இடத்தை கொடுத்து ஒதுக்கி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்க பழகு. நீ போகும் வழியில் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதை தயாராக தைரியமாக சந்திக்க பழகிக்கோ என் செல்லமே. நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். மனசை இங்கும் அங்கும் அலைப்பாய விடாமல் ஒரு நிலைப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி யோசிக்கும் போது நானே உனக்கு வழிகாட்டியாக வந்து உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற தெளிவை உண்டாக்குவேன். உன் மன பாரத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலைகளை அறிந்த நானே நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஒருத்தருடைய தேவையை பொறுத்து தான் அவங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும்னா தான் உன்னை தேடி வந்து உன்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க. அப்புறம் அவங்க நினச்ச விஷயம் முடிஞ்ச பிறகு அவங்க தேவைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு அவங்க உன்னை தேடி வர்ற நேரமும் உன்கிட்ட பேசுகிற நேரமும் குறைஞ்சி போச்சு பார்த்தியா? தேவைக்காக தேடி வர்றவங்களையும் காரியத்துக்காக ஓடி வர்றவங்களையும் நீ கண்டுக்காதே என் செல்லமே. இனிமேலாவது யார் உண்மையான பாசத்தோடு உன்னை தேடி வர்றாங்க, காரியத்துக்காக யார் உன்னை நாடி வர்றாங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல் அவர்கள் செய்வதையே அவர்களுக்கு திரும்ப செஞ்சிடு. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன், உயரமானவன் குள்ளமானவன், வெள்ளையானவன் கருப்பானவன், சாதி மதம்ன்ற எந்த பேதமும் எனக்கு கிடையாது. எல்லாரையும் நான் தான் படைச்சிருக்கேன். என் கண் பார்வையில் எல்லாருமே எனக்கு உயர்வான பிள்ளைகள் தான். நீயும் உன்னுடைய செயல் உனக்கு வெற்றியை தரும்ன்ற நம்பிக்கையோட எல்லா செயல்களையும் உயர்வாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கும் என்ன செய்யணுமோ
அதை இந்த வராகி அம்மா கண்டிப்பாக செய்வேன். இன்னைக்கு என் உருவத்தை உன் கண்ணில் காட்டிய நானே, என் சத்திய வாக்கை உனக்கு கொடுத்த நானே, என் அருளால் இனி வரப்போகிற காலங்களில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ தேடுறதெல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். கிடைக்காத விஷயங்களை இனிமே கிடைக்குன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்து வரும் உனக்கு இனி வரக்கூடிய காலங்களை வெற்றி காலமாக உனக்குரிய காலமாக மாற்றித்தர்றேன் என் செல்லமே. ஒரு மனிதன் வெற்றி பெற்றுட்டான்றதுக்கு அடையாளம் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றிக்கு அடையாளம்தான். நீ காசு பணத்தை சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழணுன்றதை மறக்காதே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ சொந்த பந்தங்களையோ நம்பாமல் உன்னை நம்பி உன் திறமையை நம்பி உன் வாழ்க்கையை வாழ பழகு. பறவைகள் பெரிய மரத்தோட கிளையில் போய் உட்காரும். அந்த மரக்கிளை எப்போ ஒடிஞ்சு விழும்னு அதுக்கும் தெரியாது. ஏன்னா அது நம்பி உட்கார்றது அதனுடைய சிறகுகளை நம்பி. மரம் ஆடிச்சு மரக்கிளை ஒடிஞ்சுதுன்னா நம்ம பறந்து போயிடலான்னு தன் சிறகுகளை நம்பி தான் அது உட்காருது. அதே போல் பிரச்சனை வந்துச்சு, அடுத்தவங்க ஏமாத்துனாங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா நம்மால் அதை சமாளிக்க முடியும், அதை கடந்து நம்ம வந்துட முடியுன்ற உன் திறமையை நீ நம்பு. உனக்குள்ள திறமைகளை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? வயசானவங்களோ பெரியவங்களோ உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நல்லா காது கொடுத்து கேட்க பழகு. பெரியவங்களுக்காக நீ எதுவும் அன்போட அக்கறையோட செய்யணும்னு கூட இல்லை. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை அமைதியாக காது கொடுத்து கேட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்தியும் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். அவங்களுக்காக நீ வேறு எதுவும் காசு பணம் நகை சொத்து சுகம்னு கூட கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. அவங்க சொல்கிறத அமைதியாக கேட்டினா போதும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய காசு பணம் செல்வம்னு நான் அள்ளி கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நேரம் வரும். உனக்கான நேரமும் இப்போது வரப்போகுது. இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிற விஷயங்களை வச்சு நீ வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க தயாராகு. உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் மூன்றாவதாக வேறு எந்த நபர்களையும் நுழைய அனுமதிக்காதே. வேறு யாராவது வர்ற வரைக்கும் உங்கள் உறவுகளுக்குள்ள உடைதல் வந்தாலும் மனப்பிரச்சனை வந்தாலும் மனஸ்தாபம் வந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும். எப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள நட்புகளாகவோ உறவுகளாகவோ இன்னொருத்தர் வர்றாங்களோ அப்போது தான் பிரச்சனைகள் பெருசாகுது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மாற்றங்களும் தவிர்க்க முடியாதது. என்ன நடந்தாலும் நீ அமைதியாக இருக்க பழகிட்டினா அந்த அமைதி உன்னை காப்பாற்றும் செல்லவே. பறவைகள் எப்போதும் புயல் காற்று வீசும்போது அதை பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். எங்கே புயல் காற்றுல நம்ம பறந்து போய் கீழே விழுந்துருவோமோ, நமக்கு அடிபட்டுருமோன்னு. ஆனால் கழுகு மட்டும் அந்த புயலை தாண்டி மழை வெள்ளத்தை தாண்டி மேலே மேகத்துக்கு மேலே போய் பறக்கும். அதே போல தான் நீ செய்யணும். பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து ஒழியாமல் அந்த பிரச்சனைகளை தாண்டி அடுத்த விஷயத்தை அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா அந்த அணுகுமுறை கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போது நீ எந்த விஷயத்தையும் பார்த்து பின்வாங்கவோ பயந்து ஓடி ஒளியவோ வேண்டாம். இப்போ நீ கொஞ்சம் பயந்தாலும் இத்தனை நாள் நீ செய்த முயற்சிகளும் பயிற்சிகளும் வீணாகிவிடும். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. தயங்காமல் தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூடவே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக அழகாக இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன்.